நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோனு 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஃபைனான்சியல் சப்போர்ட் ஆகிட்டும் அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறனாலும் நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு பின்னுக்கு இப்படியே ஃபோனை பிடிச்சிட்டே வந்திருப்பான். கஷ்டப்பட்டு நம்ம இந்த 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தோம். அதே வந்துட்டு வளர்க்குறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ நம்மளை மட்டம் தட்டுறவங்க இன்னும் பேர் கொஞ்சம் பேர் 1000 பேர் இல்லை ஒரு 1010 பேர் அதாவது 1010 பேர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபெமிலிஸ் கூட இல்லாட்டி நம்மளோட நல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணாத விஷயங்கள் நிறைய அவ்வளோ சந்தோஷமாகிக்குது. எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தந்த கிஃப்ட் தான். இந்த வெல்கம் நண்பர்களே. ஸோ இந்த காணொலி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோக்கு ஹாப்பியாகிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான். ஸோ உங்களால் தான் நான் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபரை வந்துட்டு தாண்டிக்கிறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு நன்றி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெமிலி. ஸோ ஃபெமிலின்னு சொல்கிறது நான் சப்ஸ்கிரைபரான உங்களை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ நம்ம 1000 பேரும் வந்துட்டு நம்மளுக்கு தந்த சப்போர்ட்டால் தான் வந்துட்டு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதோட முக்கியமான விஷயம் ஸோ முக்கியமாக வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு நல்ல சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபோன் கூட என் ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து நம்ம வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்வளோக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெமிலி. ஸோ ஃபைனான்சியல் சப்போர்ட் ஆகிட்டும் அதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறனாலும் என்ன செய்கிறனாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரிய ஒரு சப்போர்ட்டாக எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் நான் நன்றி சொல்லிக்கொள்ளணும். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் ஆயிருந்தாங்க. எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி பேசணும், என்னென்ன செய்யணும், ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளை கைட் பண்ணது நல்லா தான் இருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று நம்மளுக்கு தந்திருந்தாங்க. ஒருத்தனை வந்துட்டு முன்னுக்கு வாரானே சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ளணும். அதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெமிலி சப்ஸ்கிரைபர் 1000 பேரும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மிக்க நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் நான் ஜூலை 12 நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் தான் போய் இப்போ ட்ராவல் ஒன்று பண்ணிப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு பின்னுக்கு இப்படியே ஃபோனை பிடிச்சிட்டே வந்திருப்பான். ஸோ அவ்வளோத்துக்கு வருத்தப்பட்டு தான் அந்த வீடியோலாம் எடுத்திருந்தேன். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இந்த 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணினோம். ஸோ ஷார்ட் பீரியடில் நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ். நிறைய பேர் வந்துட்டு இதை விரும்ப இல்லை, இருந்தாலும் வந்துட்டு நான் இந்த ஒரு கடமையாக வந்துட்டு நான் இதை வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்துட்டு வளர்க்குறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ நம்மளை மட்டம் தட்டுறவங்க இன்னும் பேர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ உனக்கு என்னத்துக்கு இது தேவையில்லாத வேலை, ஸோ உனக்கு என்னத்துக்கு இது சரி வராத வேலை, ஸோ இது வந்துட்டு இந்தியாவுக்கு தான் சரி, ஸ்ரீலங்காவுக்கு சரி வராது இப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ இப்போ நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஸோ கொலரப் பண்ணி சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபரை வந்துட்டு தாண்டிட்டோம்ட்டு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லைக்க 1000 சப்ஸ்கிரைபரில் ஒரு 2 பேர், அதாவது இந்த ஃபெமிலி ஆகிடலாம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் எல்லாம் யாரும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் சரி ஒரு 2 பேர் வந்துட்டு நம்மளுக்கு 2 கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 2 கிஃப்ட்டுமே வந்துட்டு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1000 பேர் இல்லை ஒரு 1010 பேர் அதாவது 1010 பேர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டேன். அதையும் நம்ம இதில் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் போட்டு நான் வச்சுக்கிறேன். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா அது என்ன எல்லாம் மட்டும் பார்த்துட்டு நான் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே என்னையெல்லாம் இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோக்கு ஹாப்பி ஆகிறேன் நான் வந்துட்டு உங்களால் தான். என்ன சொல்ல விரும்புகிறேன்டா நான் இந்த டைமில் ஸோ நம்மளை மட்டம் தட்டுறாங்களே ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம கணக்கெடுக்க தேவையில்ல, நம்மளோட பாட்டுக்கு செய்ய வேண்டியதான். இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இப்போயிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம போடுற வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் தராங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது போட்ட உடனே அந்த வீடியோ வந்துட்டு ஸ்டேட்டஸில் போடுறதோ இல்லாட்டி ஷேர் பண்ணுறது ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க.
ஸோ நம்மளோட ஃபெமிலிஸ் கூட இல்லாட்டி நம்மளோட நல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணாத விஷயங்களை நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்ளணும். முக்கியமான அந்த விஷயத்துக்கு நான் போகலாம். அதுக்கு முதல்ல நம்மளோட ஹிஸ்ட்ரியை நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே போட்டிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ இறக்கிப்போம், மூதூர் டு பெட்டிக்கிலோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்ச கூட காட்டிக்க மாட்டோம் யாருண்டு. ஸோ அந்த வீடியோ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11 நாள் கேப் போட்டு ஜூலை 23 நம்ம அடுத்த வீடியோ போட்டோம் நம்ம. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் மோட்டோ வீடியோ ஒன்று. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபோனை இப்படியே பிடிச்சிட்டு வருவான். ஸோ அவ்வளோக்கு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த வீடியோக்கள் நம்ம எடுத்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்துட்டு ஒரு 24 வீடியோ, அதில் 2 வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ, அப்போ 22 வீடியோ போட்டதுல இருந்து நம்மளோட சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டு. ஸோ அவ்வளோக்கு ஹாப்பியாக இருக்கிறேன் நான். இனிமேல் என்ன செய்வோம், நம்ம இந்த கிஃப்ட்டை நம்ம பிரித்து பார்ப்போம் என்ன தான் வைக்குதுண்டு. இதுதான் வந்துட்டு அந்த நான் சொன்ன பாக்ஸ் வந்துட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளுக்கு 3 கிஃப்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் மார்க் கொடுத்தது, 3வது பார்த்தீங்கன்னா இந்த 1000 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம என்னெல்லாம் ஆகிதுண்டு. ஓகே நண்பர்களே, நம்ம இனிமேல் வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம்னா இதுக்குள்ளே என்னெல்லாம் ஆகிதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுத்து வெட்டிடுவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிஃப்ட் ஒன்று, இது ஒரு சப்ஸ்கிரைபர் தந்த கிஃப்ட் ஒன்று. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் தந்த கிஃப்ட் ஒன்று. இது 2 மீக்கிட்டும் அடுத்து வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட 1000 சப்ஸ்கிரைபரும் சேர்ந்து தந்த கிஃப்ட் ஒன்று. ஸோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கொள்வோம் நம்ம, இதை லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஸோ இந்த இது ஸோ லேபிளில் பிச்சியாக நம்மளே தந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டராஸில் வந்துட்டு ஓட பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட கேட்டாங்க என்ன வேணுமெண்டு. ஸோ நம்ம ஒரு சாமான் சொன்னோம்னாங்க, அதுதான் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சு அனுப்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு முன்னுக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ ஹீரோ 9 வந்துட்டு உலான்சிட வந்துட்டு கவர் வந்துட்டு நம்மளுக்கு அனுப்பிக்கிறாங்க. ஸோ இது இவ்வளோத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிக்குமெண்ட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட கோப்ரோ நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ளே என்னைக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உலான்சிட கவர் இருக்கும். ஸோ இந்த கவர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்துட்டு அதில் வந்து நாங்கள் கோப்ரோவில் தர இதில் வந்துட்டு நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் சார்ஜ் போடணும். ஸோ இந்த உலான்சிட கவரில் ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேஃபாக இருக்கும். இதில் வந்துட்டு நாங்கள் ஃப்ளாஷ் லைட், அதாவது எங்களுக்கு நான் பேசும்போது ஃப்ளாஷ் லைட் இதில் போட்டுக்கொள்ளும், அது வந்துட்டு மைக்க மாட்டிக்கொள்ளும். ஸோ அதேமான விஷயங்களை பார்த்துக்கலும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லென்ஸ் ஒன்று போடையிலும் கோப்ரோவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு டோர் வந்துட்டு பாருங்கள் காட்டுறேன். டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். ஸோ இது மூலமாக நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கலும் கோப்ரோக்கு. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணாமலே இது உள்ளால் சார்ஜ் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு கோப்ரோ வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தந்தது. இது வந்துட்டு அந்த முன்னுக்கு லென்ஸில் அந்த மூடி உண்டு. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தந்த ஒரு கிஃப்ட் ஒன்று, அவ்வளோக்கு ஹாப்பி ஆகிது. ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அடுத்த கிஃப்ட்டை நம்ம பிரித்து பார்த்துருவோம். ரைட், இதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ட்ரைபோர்ட் மாதிரி உண்டு. ஸோ இதை வந்துட்டு காட்டுறேன் நீங்கள். ஸோ இதான் நம்மளோட கோப்ரோக்குரிய தான். இதை வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி வச்சுட்டு நம்மள இதை வந்துட்டு லாக் பண்ணணும். ஸோ அதுக்குரிய இதுகளும் தந்திக்கிறாங்க. இதான் வந்து இந்த ஸ்கூர், இதை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரிக்கு லாக் பண்ணிட்டு ஸோ வீடியோ அப்படியே எடுத்துக்கொண்டு போகலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு இது ஒன்று கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நம்மளுக்கு
இங்கிட்டு இதை போட்டுக்கொள்கிறது காட்டுறீங்க. இதை இப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு இப்படி அதாவது நம்ம மிஸ் ஆகாமல் இதில் வந்துட்டு இப்படி கையை கோத்து பிடிச்சோம்னா ஸோ இந்த கேமரா வந்துட்டு எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோடு வந்துட்டு அதுக்குள்ளே இது என்னென்னு ஸோ இதுவும் ஒன்று உள்ளுக்கு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குரிய தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபோனுக்குரியதுக்கு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்துட்டு ஃபோன்ற ஹோல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அதில் லொக் பண்ணிட்டோம்னா இதில் வந்துட்டு கோப்ரோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இனிமேல் வர செல்ஃபி ஸ்டிக்கில் கூட நம்மளோட கோப்ரோவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இது வந்துட்டு தந்திக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு 2 சப்ஸ்கிரைபரால் கிடைச்ச சாமான். ஸோ சப்ஸ்கிரைபர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க யாருண்டு. ஸோ அதால் வந்துட்டு நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. ஸோ இதோட முக்கியமான விஷயம் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 1010 சப்ஸ்கிரைபரும் தந்த பொருள் இருக்குது. ஸோ அதை எடுத்து பிரிப்போம் என்று நினைக்கிறேன். ஸோ பிரித்து பார்ப்போம். ரைட், இதான் வந்துட்டு நம்மளுக்கு 1010 சப்ஸ்கிரைபர் தந்த பெரிய கிஃப்ட். ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாகிக்குது. எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் தந்த கிஃப்ட் தான் இந்த கிஃப்ட். பிரித்து காட்டுறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்த அந்த அவ்வளோ அன்பும் இருக்குது. ஸோ என்னென்னு காட்டிடுறேன். நீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் சிலவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இது வந்துட்டு புது விதமாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்ட காட்டுற மாதிரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்துட்டு மோனிடைஸ் ஆகிட்டு ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா 1010 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவரும் வந்துட்டு நம்ம தாண்டிட்டோம். நம்ம ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் தாண்டினா மோனிடேஷன் பாஸ் ஆகிடும். ரெண்டுமே நம்மளுக்கு பாஸில் வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கிட்டு போட்டியாங்க பாருங்கள். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு ஓகேவாகிட்டு அதே மாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எதுவுமே நம்மளுக்கு வரலை. ஸோ அதால் வந்துட்டு நம்மளுக்கு மோனிடேஷன் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா மோனிடேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணி சரியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்துட்டு அக்டோபர் 20ஆம் தேதி நம்ம மோனிடேஷன் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இந்த பட்டனை பையனை தட்டிப்போம். ஸோ தட்டவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாக 2 நாளில் நம்மளுக்கு மோனிடேஷன் பாஸ் ஆகினு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம போடுற வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வந்துட்டு இருந்துச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகிக்குது. ஸோ மோனிடேஷன் பாஸ் ஆகிட்டு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர் எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு ஷூராக வந்துட்டு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போட்டு அதால் வந்துட்டு நம்மளுக்கு வாட்ச் ஹவர் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஏறி போணுச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு நன்றி நன்றி நன்றி. ஸோ எப்படி சொல்கிறேன்னு விளங்குதில்லை. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 90% ஆட்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிவிட்ருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே லைக் பட்டன் சும்மா தான் இருக்குது. ஸோ அதையும் தட்டிவிட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் ஆகி நம்மளோட சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் ஸோ பாய், டேக் கேர்.